ரஜினியை இயக்க வேண்டும் என்கிற முருகதாஸின் எண்ணமும் நிறைவேறப் போகிறது. பேட்ட படத்தை தொடர்ந்து ரஜினியின் 166வது படத்தை முருகதாஸ் இயக்குகிறார். நயன்தாரா ஹீரோயினாக நடிக்க உள்ளார். ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் மும்பையில் படப்பிடிப்பு ஆரம்பமாகிறது. படம் வெற்றி பெற வேண்டி சில முக்கிய கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வரும் ஏஆர் முருகதாஸ் பழனி முருகன் கோவிலுக்கு சென்றும் வழிபாடு செய்துள்ளார். ஒரு படம் முடிந்ததும் அடுத்த படம் என்று நடித்து வந்த சிவகார்த்திகேயன் சீமராஜா படத்தை அடுத்து ராஜேஷின் மிஸ்டர் லோக்கல், மித்ரனின் ஹீரோ, ரவிக்குமார், பாண்டிராஜ், விக்னேஷ் சிவன் படங்கள் என அடுத்தடுத்து கைவசம் படங்கள் வைத்துள்ளார். இவற்றில் மிஸ்டர் லோக்கல் முடிந்து ரிலீஸ் தொடர்பான வேலைகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் நயன்தாரா நடித்த கோலமாவு கோகிலா படத்தை இயக்கிய நெல்சன் இயக்கும் படத்திலும் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளார். ஆக ஒரே நேரத்தில் அரை டஜன் படங்களில் கமிட் ஆகியிருக்கிறார் சிவகார்த்திகேயன். குணச்சித்திர நடிகர் தம்பி ராமையாவின் மகன் உமாபதி அதாகப்பட்டது மகாஜனங்களே படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த படம் வெற்றி பெறவில்லை. இதனால் தானே தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் மாறி மணியார் குடும்பம் படத்தை கொடுத்தார் தம்பி ராமையா. இதுவும் வெற்றி பெறவில்லை. சேரன் இயக்கத்தில் நடித்த திருமணம் படமும் உமாபதிக்கு வெற்றி தராத நிலையில் தற்போது மீண்டும் மகனுக்காக படம் தயாரிக்கிறார். தேவதாஸ் என பெயரிட்டுள்ள இப்படத்தை தனது நண்பர் சாகுல் அமீதுடன் இணைந்து தயாரிக்கிறார். உமாபதியுடன் வழக்கு எண் மனிஷா யாதவ், சகா படத்தில் நடித்த ஐரா ஆகியோர் ஹீரோயினாக நடிக்கிறார்கள். யோகி பாபு படம் முழுக்க வருகிற கேரக்டரில் நடிக்கிறார். மகேஷ் என்ற புதுமுகம் இயக்குகிறார். ஆந்திர முன்னாள் முதல்வரும் நடிகருமான மறைந்த என்டிஆர் வாழ்க்கை வரலாற்றை லட்சுமியின் பார்வையில் சர்ச்சைக்குரிய ஒரு படமாக லட்சுமியின் என்டிஆர் என்ற பெயரில் இயக்கியிருக்கிறார் ராம்கோபால் வர்மா. படத்திற்கு ஆரம்பத்தில் தணிக்கை மறுக்கப்பட்டு பின்னர் வழங்கப்பட்டு நேற்று வெளிவருவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல் முடியும் வரை படத்தை வெளியிட தடை விதித்து ஆந்திர ஹைகோர்ட் உத்தரவிட்டது. மற்ற இடங்களில் படம் வெளியானது. தடையை எதிர்த்து ராம்கோபால் வர்மா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரவுள்ளார். தமிழ் சினிமாவில் வேகமாக வளர்ந்து வந்த நடிகை அஞ்சலி தனிப்பட்ட சில பிரச்சனைகளால் சில காலம் சினிமாவை விட்டு காணாமல் போனார். தற்போது மீண்டும் படங்களில் பிஸியாகியுள்ளார். திருமணத்திற்கு பிறகு நடிப்பீர்களா என்பது குறித்த ஒரு பேட்டியில் அஞ்சலி இப்படி கூறியிருக்கிறார். அதாவது, சினிமாவில் இருந்து என்னை வெளியேற்றிவிட வேண்டும் என்று நீண்ட காலமாக முயற்சிகள் நடக்கிறது. நான் காதலிப்பதாகவும் திருமணம் செய்ய இருப்பதாகவும் செய்திகள் பரப்புகின்றனர். நான் யாரையும் காதலிக்கவில்லை. திருமணம் செய்து கொண்டாலும் தொடர்ந்து நடிப்பேன். திருமணம் சினிமாவிற்கு தடைக்கல்லாக அமையாத வண்ணம் பார்த்துக் கொள்வேன் என்கிறார்.